ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 26/11/2024 கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே இன்றைய விசேஷம் ஏகாதசி திதி. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளுக்கு உபவாசம் இருப்பவர்கள் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். மற்றவர்களும் பெருமாளை வழிபடலாம், தவறில்லை. ஆகவே இன்று 3 தெய்வங்களுடைய கருணையும் நமக்கு பொழிய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய சூரிய உதயம் காலை 6:12 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39 அதேபோல் விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலையிலே 5 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:01 பின்பு ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:17 பின்பு தேய்பிறை ஏகாதசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். அவர்களுடைய விஷயங்களிலே அவர்களுடைய தலையீடு இல்லாமல் நீங்களாக, அவர் உங்களை கேட்காமல் நீங்களாக அவர்களுக்கு எந்த விதமான ஆலோசனையும் சொல்லாதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் வாங்கக்கூடாது, நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே மிக கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். ஏகாதசி நல்ல நாள். பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கி கொடுங்கள். எல்லா பிரச்சனைகளும் தீரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக வெகு நாட்களாக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் அந்த சந்தான பிராப்தி அமையும். நீங்கள் செய்யும் செயலிலே நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்றன. சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நல்ல எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். எல்லா தெய்வங்களுடைய அருட்கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய மனத்திலே இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். அதேபோல் கடன் தொல்லைகள் விலகுகின்றன. தொழில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த வேலைகள் நல்லபடியாக முடியும். வீடு கட்டுவதற்காக நீங்கள் லோன் அப்ளை செய்திருந்தால் அந்த வேலைகள் சுலபமாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள்.
சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அது அலுவலக ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ பயணங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிமையாக முடியும். எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடியும். அதேபோல் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவீர்கள். இதுதான் சுப விரயம். அல்லது ஏதேனும் திருமண விஷயமாகவோ நிச்சயதார்த்த விஷயமாகவோ இப்படி சுபகாரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். அதேபோல் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இருக்கின்ற வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்ற நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். ஏகாதசி திதி பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செய்தொழிலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கு விசா கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரை செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும். கந்தர் அனுபூதி படித்தால் எப்படிப்பட்ட தடைகளும் விலகும் என்பது ஐதீகம். எனவே கந்தர் அனுபூதி படியுங்கள். பெருமாளுடைய நாமங்களை சொல்லுங்கள். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா என்று பெருமாளுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏற்றம் நிச்சயம் நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பரிபூர்ணமாக.
கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்றன. உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி அடைகின்ற நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். முருகனை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரிய தடைகள் நீங்கி உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமான நாள், மாற்றமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நாள். எல்லா விதமான பாக்கியமும் ஏற்படும் இன்றைய நாளிலே. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே எதிர்பாராத வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகர் கோவிலுக்கு சென்றுங்கள். பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். ஆகவே கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்து உணர்வோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். நீ பெரியவன், நான் பெரியவன் என்று யாரோடும் சண்டைக்கு செல்லாதீர்கள். செய்தொழிலே புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படக்கூடும். ஆகவே கவனமாக இருங்கள். வீணான பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே கந்த சஷ்டி கவசம் கேளுங்கள். கந்த குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். கந்தர் அனுபூதி பாராயணம் செய்யுங்கள். கந்தர் அனுபூதி பாராயணம் செய்ய செய்ய உங்களுடைய மனது அமைதியாகும். எனவே இன்றைய நாளிலே அதனை முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீனராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். ஆகவே எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் முருகப்பெருமான் அனுகிரகத்தினாலே சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் சிவபெருமானுடைய கருணையை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். மனிதர்களுக்கு மட்டும் சாபம் இல்லை. ஏதோ சாபத்தால் தான் நாம் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். இந்த கலியுகத்திலே பிறந்து இத்தனை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் என்று. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் ரிஷிகளுக்கு கூட சாபங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ரிஷிகள் கூட சாப வயப்பட்டு இங்கே மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கின்றார்கள். இந்த இல்வாழ்க்கையை அனுபவித்திருக்கின்றார்கள். இந்த இல்வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை எல்லாம் ரிஷிகள் கூட அனுபவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஏதோ கஷ்டம் என்பது நமக்கு மட்டும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் ஒருவருக்கொருவர் என்றாலும் நம்மை விட அதிகம் கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொன்னார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. ஆகவே இந்த வார்த்தைகள் அவ்வளவு அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் நமக்காக கவியரசர் சொல்லி இருக்கின்றார். இந்த லால்குடியிலே உள்ள சிவன் கோவில், இந்த சுவாமியின் பெயர் சப்தரிஷீஸ்வரர் என்று பெயர். இந்த சப்தரிஷீஸ்வரர் என்று எதற்காக இந்த சிவனுக்கு பெயர் வந்தது என்றால், ஒரு சாபத்தினாலே அவதியுற்ற சப்த ரிஷிகளான அத்திரி, பிருகுமுனிவர், வசிஷ்டர், புலஸ்தியர், கௌதமர், ஆங்கீரசர், மரீஷி ஆகியோர் இந்த இடத்திலிருந்து முற்காலத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்து சாபம் பெற்றார்கள். ஆகவே இப்படி சாபம் பெற்ற இந்த சப்த ரிஷிகளும் சிவனை நோக்கி தவம் இருந்து சாப விமோசனம் பெற்றனர். அதனால்தான் இங்குள்ள சிவனுக்கு சப்தரிஷீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. சப்த ரிஷிகளுக்கு அவர்களுடைய சாபம் நீங்க அருளியதால் சப்தரிஷீஸ்வரர் என்று போற்றப்படுகின்றார். அதேபோல் சென்னை திருவான்மியூரிலே உள்ள மருந்தீஸ்வரர் கோவில், இந்த மருந்தீஸ்வரர் கோவில் வால்மீகி மகரிஷிக்கு திருநடன தரிசனம் கொடுத்த தலம். இந்த திருவான்மியூரிலே பஸ் நிறுத்தத்துக்கு அருகிலேயே பார்த்தீர்களானால் வால்மீகிக்கு ஒரு சின்ன கோவில் இருக்கும். இது பழங்காலத்து கோவில். இப்பொழுது ரொம்ப மிகுந்த சந்தடி மிகுந்த இடமாக மாறிவிட்டதால் அந்த கோவில் மிகவும் சிறியதாக இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் திருவான்மியூர் செல்லும் போது தயவு செய்து திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் செல்வதற்கு முன்னால் இந்த வால்மீகி கோவிலை தரிசனம் செய்து அதன் பின்பு இந்த குருவை தரிசனம் செய்துவிட்டு நாம் மருந்தீஸ்வரரை தரிசனம் செய்யலாம். ஆகவே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் செல்லும் போது இந்த வால்மீகி கோவில் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு மருந்தீஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள். ஏனென்றால் மருந்தீஸ்வரர் நம்முடைய வால்மீகி மகரிஷிக்காக திருநடனம் புரிந்து தரிசனம் அளித்த தலம் இந்த மருந்தீஸ்வரர் கோவில். அதேபோல் திருச்சியிலே உள்ள திருவானைக்காவல், அக்காலத்திலே ஜம்பு மரங்கள் நிறைந்த பெரும் காடாக இருந்திருக்கின்றது இந்த பகுதி. சிவபெருமானினுடைய ஆணைப்படி ஜம்பு மகரிஷி காவேரி ஆற்றங்கரையிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாவல் பழம் தண்ணீரிலே மிதந்து வந்து அவருடைய பாதத்திலே படுகின்றது. அதனை அவர் எடுத்து சாப்பிட்டு கொட்டையை உண்டதாகவும் அதனால் அவர் சிரசிலே மரம் முளைத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஜம்பு மகரிஷி இங்கே தவம் இருந்து மரமாகி விட்டிருக்கின்றார். இறைவனுடைய பின்புற பிரகாரத்திலே இந்த வெண்ணாவல் மரம் இன்றும் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். தினமும் ஒவ்வொரு பழம் பழுத்து இறைவனின் மேல் அது விழுவதாகவும் சொல்கின்றார்கள். ஜம்பு மகரிஷி இறைவனை நோக்கி தவம் இருந்த இடம் என்பதால் இறைவனுக்கு ஜம்புகேஸ்வரர் என்ற திருப்பெயரும் உண்டு. அதேபோல் வசிஷ்ட மகரிஷி தினமும் சிவ பூஜை செய்யக்கூடியவர். ஒரு நாள் அவர் பூஜைக்காக சிக்கல் நவநீதேஸ்வரர் ஆலயத்து மல்லிகை வனத்திலே புஷ்பம் பறிக்க சென்றிருக்கின்றார். அப்போது அங்கிருந்த பால் தடாகத்தினை பார்த்து வியப்படைந்தார். இது எதனால் ஏற்பட்டது என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியிலே தெரிந்து கொண்டார். புஷ்பக்கூடையை கீழே வைத்துவிட்டு அந்த பால் தடாகத்திலிருந்து வெண்ணெயை திரட்டி அதை சிவலிங்கமாக செய்து பூஜை செய்திருக்கின்றார் மகரிஷி. இந்த பூஜையை முடித்துவிட்டு ஆத்ம சம்மதத்திற்காக
லிங்கத்தை எடுக்கும்போது லிங்கம் வராமல் சிக்கிக்கொண்டது. அப்போது அந்த பக்கமாக வந்த கிருஷ்ண பரமாத்மா லிங்கத்தின் தலையின் மீது இருந்த வெண்ணெயை கிள்ளி எடுத்து விடுகின்றார். அந்த வெண்ணெயை அவர் உட்கொள்ளும் போகும்போது அந்த வெண்ணெய் வாயிலும் விழாமல் பூமியிலும் விழாமல் அவருடைய ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே சிக்கிக் கொண்டதால் இத்தலத்திற்கு சிக்கல் என்ற திருநாமம் ஏற்பட காரணமாயிற்று. வெண்ணெயிலே இருந்து தோன்றியதால் சிவபெருமானுக்கு நவநீதேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இப்படி ஆலயங்களிலே இருக்கின்ற மூலவர்களுக்கெல்லாம், அந்த மூலவர் திருப்பெயர்களுக்கெல்லாம் பல பல காரணங்கள் இருக்கின்றன. இவற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு பல பல சரித்திரங்கள் நமக்கு தெரிய வரும். ஆகவே அற்புதமான இந்த தலங்களை எல்லாம் தரிசித்து நம்முடைய வாழ்விலே மேன்மை அடைவோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. நன்றி. மீண்டும் நாளை